ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க வந்ததை. இன்னைக்கு நாங்கள் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்கு காலையில் டிஃபன் இட்லி, மீன் குழம்பு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிஃபன் கொடுக்க வேண்டியது தான். அடுத்தது மதியானத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, நண்டு பிரியாணி. நான் யூனிட் அரிசி வாங்கி வச்சுருக்கேன். இதை ஊற வச்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு பிரியாணியும் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை 65, என்னதுன்னா நெத்திலி 65, அப்புறம் எக்கு பாயில்டு எக். இதான் செய்யணும். அப்பெல்லாம் தூங்குறாங்க. பிரியாணி செய்யறதுக்கு இங்கே தம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நண்டு பிரியாணி பாருங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. நண்டு தெரியுதுங்களா? பிரியாணி ரெடி ஆயிட்டு மூடி வைப்போம். நான் என்ன பண்றதா? எடுங்க பிரியாணி. பரவாயில்ல, எடுங்க, காமிச்சேன். இப்போ பாருங்க, சிக்கன் நண்டு பிரியாணி. நண்டு பிரியாணி பார்த்து ஓகே. நண்டு பிரியாணி டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே கொஞ்சம் நெய் இருக்கு, கலரணும். சாப்பிடும்போது கலரிக்கலாம். அப்புறம் இது காலையில மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க. மீன் குழம்பு வச்சேன். பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும். பொண்ணு கேட்டா, அம்மா மீன் குழம்பு வச்சு குத்துருமா, நாளைக்கு ஓட்டிப்போம் அப்படின்னா. சரின்னு அவளுக்காக மீன் குழம்பு வச்சுட்டேன். பிரியாணியும் கட்டி கொடுத்துலான்னு. இங்க பாயில்டு எக்கு, காலை இட்லி ஊத்தணும். இப்ப கிச்சனுக்கு வாங்க, அப்படியே காமிக்கிறேன். இன்னுமா வாங்க பாருங்க. மீன் ஃப்ரையா? ஃபிஷ் ஃப்ரை. ஓகே. நெத்திலி 65. நெத்திலி. அப்புறம் ஆனியன் பச்சடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் இருக்கு. இன்னும் மாம்பழம் மட்டும் கட் பண்ணணும். பசங்களுக்கு சாப்பாடு போடணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு போடணும். அதுக்கப்புறமா ஈவினிங் பாப்பா கிளம்புறா. நாங்க தான் கூப்பிட்டு போய் விட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் அங்க போய் விட்டுட்டு நாங்க கிளம்பிடுவோம். ஆனா ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிடுவோம், அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒரு 5 மணிக்கே போலாம். அதுக்குன்னு குழந்தைங்க படுத்து எழுந்துக்கணும்ல. ஒன்னும் அப்படி எதுவாகாது. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, பண்ணி விருப்பா டிராஃபிக்ல. சாப்பிட்டா சூடா இருக்கு. ரெடி யாரு டேஸ்ட் பண்ணுங்க. இல்ல இல்ல கொஞ்சம் உப்பு எல்லாம் சப்புன்னு மசாலா விளாண்டீங்கல்ல, அதனாலதான் கொஞ்சம் இதுவா போட்டேன். கரெக்டா இருக்கு. இதாப்பா எல்லாம் பார்க்கலாம். நீ சொல்லு, சாப்பிடவே இல்லையே. நண்டு கால் உள்ள போயிடுச்சு, வாய்கள் மாடிச்சு. நண்டு வச்சுக்கல, சாப்பிட்டு வச்சு நீ சொல்லுங்க. ஒரே வேலை பண்ணணும். போடுங்க. நண்டு ஒண்ணு வைக்கிட்டாங்க. ஒரே வேலை பண்ணணும். முட்டை கதி ஒரு வாயில முட்டை போடணும். அப்புறம் அடிச்சு போடுங்க. ஒழுங்கா சாப்பிடுறோம். நான் எப்படியோ சாப்பிட்டு காரம்லாம் இல்லைல்ல. காலை மீன் குழம்பு தான் காரம்ங்க. அப்புறம் பால் ஊத்தி ஆல்டர் பண்ணியாச்சு. 2 வேளை சாப்பிட்ற ஒரே வேலைக்கு போதும். சண்டை போடுறீங்களா? அந்த நண்டு காலை போட்டுச்சு. அது இன்ட்ரெஸ்டா விட்டு சாப்பிடுறேன். அவ்வளோதான். சாப்பிடலாம், அப்படியே கிடக்குது. பாப்பா நண்டு வச்சியோ? அங்க சுனில் வச்சுக்கிறேன். கிளம்பிட்டோம் பாருங்க. பசங்களை விடுறதுக்காக கிளம்பிட்டோம். அப்பா நான் அப்படியே ஆடுட்டேன்.
வெயில் வேற. பயங்கர வெயில் இல்ல. நீங்க தான் சீக்கிரம் கிளம்பணும்னு கிளம்பிட்டீங்க. மணி நான் 3:30 மணி இருக்குமா? 4 ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இல்ல 3 அதுதான் நான் சொன்னேன் 3:30 மணின்னு. டிராஃபிக்ல வரணும். கேஸ் ஏத்திருங்க, நம்ம போயிடுச்சு. மம்மி அம்சு விட்டுட்டா. ஆ 89 தான சார். ஆமா ஆமா 389 89. 389. ஓகே ஓகே. நான் பண்ணிடுறேன். காப்பி ஜாமா கவர் கட்டு கவர். ட்ரீம் கேக்கா மாமி? நான் உங்க வீட்ல கூட பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். இது எவ்வளவு இது? பை 2 கெட் 1 150 ரூபாய். 150 ரூபா ஒண்ணு. வாங்கினியா 2? அப்ப நான் வீட்டுக்கு ஏத்தன போய் சாப்பிடுறேன். சரி சார். சாப்பிட்டாடல. நான் வந்து ரெட் வெல்வெட்ல ஒன்னு சாக்லேட்ல ஒன்னு வாங்குனேன். அப்புறம் ரசமலாய் இது வாங்குனேன். ரெட் வெல்வெட் எனக்கு குத்துற வேண்டியதானே? அது ஒண்ணுதான் வாங்குனேன். ஏன் அதுலயே எனக்கு வாங்க அது எப்படி டேஸ்ட் இல்ல. இது சாப்பிட்டிருக்க நல்லா இருக்கும். அது டேஸ்ட் இல்ல. இது இப்போ இது வாங்குனேன். என்னது? ரசமலாய் கேக். குடு, அது குடு சாப்பிடலாம். இதுவும் பை 2 கெட் 1 ஃப்ரீ. அவ கூட அதுதான் வாங்குனேன். கஸ்டமர் வாங்கிட்டு வாங்கி இருக்கலாம்ல. எப்படி தெரியல டேஸ்ட்? யாரு எல்லா FB-லயும் இருக்கு இது. ஆ? எல்லா FB கேக் எல்லா பிரான்ச்ல இருக்கு. சரி டேஸ்ட் பார்க்கலாம் குடு. என்ன கிடையாது பாங்க. டிராஃபிக் போற தம்பி. அதே வாட்சி. எப்படி இருக்கு? ஆ? தேங்காய் போட்டுருக்காங்களோ? தேங்காய். டேரி குடுக்கு. சீஸ் அது? சீஸ் இல்ல. ம். ரசமலாய். ரசமலாய்மே தெரியல சிதா பார்த்தா. ரசமலாய் மாதிரி கொஞ்சம் கூட இல்லையா? 89 ரூபாய் அது. ஆ, எவ்வளவு? 89 ரூபாய். கொஞ்சம் தேங்காய் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. தேங்காய் மாதிரி இருக்குல்ல? ஏன் கேக் சாப்பிடுறீங்க? ஆனா எதுவும் நான் எடுத்துக்கலாம். ஆனா அது ஒண்ணே ஒண்ணு வாங்குறேன். லைன் கேக்குனா ஒன்னு சொல்லுங்க. ஃபுல்லா அந்த பால்ல ஊற வச்சு நல்லாதான் இருக்கு. நல்லது. சாப்பிட சாப்பிட நல்லா ஊறி சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதோட. டீ வாங்குறது, குண்டா வாங்குறது. சட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. பெருசா இருக்கு. அப்புறம் மூடியே இவ்வளவு வெயிட்டா இருக்கு. செம்ம வெயிட். நல்ல பெரிய சட்டி. நிறைய ஹாப்பியா இருக்கு எனக்கு. வாங்கிட்டு வந்துட்டேன். மாமா ஏசி போட மாட்டீங்களா? பின்னாடி வைக்க முடியாதா மாமா? இத வைக்கலாம். தனித்தனியா வைக்கணுமா? வச்சலாம். ஓபன் பண்றீங்களா? பரோடா. நீங்க பஜ்ஜி சாப்பிடுறீங்க? பஜ்ஜி சலாந்துட்டு பரோட்டாவோ எனக்கு தெரியல. தெரியல. சாப்பிடு. ஆம்லெட் ஆம்லெட் சொல்லிருக்காங்க. வேணாம் பாய் பாய் இவனுக்கு சுனில் கேளு. என்னப்பா? போண்டா. இந்த ரெண்டு பேரும் போண்டா லைக் பண்றீங்க. இது நல்லா இருக்குமா? அம்மா சட்னி ஊத்தி ஒரு பஜ்ஜி வச்சுமா. போண்டா அங்க கொடுத்துருங்க. இந்த சட்னி ஊத்தினா சாதா அந்த ஊத்தினா சார். அவரே ஊத்துறாரு. என்னம்மா காத்து நீதான் மறைச்சீங்க? ஒரே அனலா வருது. காத்தே இல்லையே. ஏய் இது தொட்டுக்கோ. சட்னி வேஸ்டா போகும். போய் ஊத்துடுவாப்பா நீ. உங்களுக்கு போண்டா தான் பிடிக்குதா? நல்லா இருக்குமா போண்டாங்க? பஜ்ஜி நல்லா இருந்தது. ஆயில் இல்லாம இருக்கு. போண்டாவும் நல்லா ஆயில் இல்ல. நான் 2 பஜ்ஜி சாப்பிட்டேன். ஆம்லெட் தான். சூப்பரா இருக்கு. ஒரே மிளகா தூள், மிளகா ஊரு போட்ட மிளகா. அதோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். மிளகாவோடவா ஏரியத்துக்கு
வைக்கிட்டா இந்தா மிளகோட சாப்பிட்டு பாரு. நல்லா இருந்துச்சு friends. வயிறு ஃபுல்லா சொன்னி ஏ பாத்துட்டேன் இத பாரு. பொய்யா சொல்றேன் வயிறு ஃபுல்லா இருக்குன்னு. நம்மள பார்த்த உடனே அவருக்கு டெம்ட் ஆயிட்டு இருக்கோம். உடனே அவரும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு பாருங்க. திருட்டு தானவா? ஐயோ வயிறு ஃபுல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னாரு. அங்க எங்க வர்றாரு பாரு சைட்ல. சாப்பிட்டு வா. நீ இன்னும் மடி சாப்பிட்டுக்கிற? நல்லா இருந்துச்சு. மாமா வந்து எங்களுக்கெல்லாம் பஜ்ஜி போண்டா வாங்கி குடுத்துட்டு அவரு தனியா பரோட்டா மசாலா வடை கொடுத்தேன் சூடா பிடிக்கும். ஆம்லெட் சாப்பிட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் வாங்கி ஆம்லெட் சாப்பிட்டேன். பரோட்டா சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. ஆம்லெட் சூப்பரா இருந்துச்சு, நல்லா காரமா அந்த சில்லி போட்டு. நான் மறுபடியும் மசாலா வடை சூடா பிடிக்கும். ரெடி நான்சென்ஸ். மசாலா வடை அந்த பேப்பர்ல வச்சு 2 பாப்பா ஏய் 2 அடி 3 போடுமா எப்படி மாமா வந்துச்சு உங்களுக்கு? எனக்கா பரவாயில்ல, பசியா இருந்தது. பஜ்ஜி சாப்பிட்டா செட் ஆகுது, பரோட்டா சாப்பிட்டா செட் ஆகுதுதான். என்ன பண்றதா பாவம். சுனில் வடை. சுனில் உனக்கு எப்படி இருந்தது? பஜ்ஜி நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. பாட்டிக்கு 3 வடை பார்சல். டிராஃபிக் ஆகுதுன்னு தெரியலையா? இது ரசமலாய் கேக்கு. நேரம் உங்களை விட்டுட்டு திரும்பி வந்திருப்போம். எங்க போயிட்டாரு? நேரத்துல போயிட்டு வந்துருவீங்க. எப்படி இருக்கு பாரு. மாதிரி டேஸ்ட் வேற மாதிரி. அந்த பாலை உண்மையாலே வேற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. பால் இல்ல பைத்தியம். செத்துக்கு போட்டுரு. அப்புறமா இங்க நான் ரோட்ல போடக்கூடாது. நல்லதா இருக்கு. இந்த சைடுல ஃப்ரீயா இருக்கு, இங்கதான் ஃபுல்லா டிராஃபிக். அப்படியே வண்டி நிக்குது, ஏன்னு தெரியல. என்ன பண்றேன்? இப்படிலாம் காட்டும் அப்படிலாம் காட்டும். முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி பாதி தொலைவுக்கு மேல வந்துட்டோம். செம்ம டிராஃபிக்கா இருக்குது, நிக்கிறோம். இதுக்குதான் புலம்பிட்டே வந்து டிராஃபிக் ஆயிடுமேன்னு எல்லா இடத்துலயும் தப்பிச்சோம். இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இல்ல என்னாச்சுன்னு தெரியல, ஏதாவது ஆக்சிடென்ட் எதனா இருக்கும் போகுது. இல்ல அந்த சைடு பாரு ஃப்ரீயா போகுது, இந்த சைடு மட்டும் எப்படி டிராஃபிக் இருக்கும்? என்னாச்சுன்னு தெரியல, யாருன்னா கேட்டாதான் தெரியும். சாமி ஆயிடுச்சு நான் பார்த்தா என்ன டிராபிக் சாமி காணும். தெரியலையே, சாமி வர மாதிரியே தெரியும். வருதப்பா இல்லப்பா அந்த போதுல திரும்பி போலான்னு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோவில் திருவிழா போல இது. மாட்டினாரு மாமா அந்த சைடு கடெல்லாம். அது என்ன ஒரு தமிழ் கறிக்கவா கறின்னு பச்சைக்கிளி எங்க எடுத்துருக்கோம். பச்சையா அது பச்சைக்கிளியா? கடைகள்லாம் இருக்கு. சட்டிமா சொல்றடா, சட்டிமா
சத்தியமா சொல்றாங்க. இது இதனால எதிர்பார்க்கவே சந்து இல்லை. பொந்தெல்லாம் திரும்புவியா? எதிர்பார்க்கவே இல்லை. பாடியா போய் தான் சுத்தி தான் போனேன். வந்து இது மாட்டி இங்க பாரு. கோலா கோலா கலரா பாரு. இதா கோலா கலர் அதெல்லாம் எடுக்குது. பிள்ளையார் இப்ப செராமிக் கடலாம் போகுதுப்பா. கொடை வருதான்னு நான் தெரியல. சும்மாவே போய் வந்துரும் கொடை. எல்லாம் கடைக்கு போட்டிருக்காங்கப்பா. ம் பசி தீச்சு பயங்கரமா. வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே பிரியாணி, அதான் வீட்டில் நண்டு பிரியாணி செஞ்சு சொல்லுங்களா. வெளியே வந்து மாமா வந்து நண்டு பிரியாணி அவருக்கு அவ்வளோ பிடிக்காது. வெளியே வந்து வெறும் குஸ்கா மட்டும் வாங்கிக்கினாரு. குஸ்கா வாங்கின்னு வீட்டில் இருக்க பச்சடி வச்சு சாப்பிட்றாரு. கேட்டால் நண்டு பிரியாணி அந்த ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது எனக்கு பிடிக்கல. நண்டே மாசம் நான் சாப்பிட மாட்டேன். இது குஸ்கா நேற்று போய் பார்த்தேன், நல்லா நம்ம இருந்தது. அதால குஸ்கா மாட்டாங்க. தேமா வந்து இட்லி சாப்பிட்றாங்க. மீன் குழம்பு வீட்டில் இட்லி இருக்கு இல்லைங்களா, அதனால அது சாப்பிட்றாங்க. நான் வந்து பிரியாணி சாப்பிட்றேன் நண்டு வச்சு. அப்புறம் சவனப் மாம்பழம். இப்போதான் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். ஒன்றும் பையன் வரல, பையன் வந்துட்டு இருக்கான். அவன் வந்த பிறகு சாப்பிட்ணும். பாப்பா வீட்டில் விட்டு நாங்கள் வந்து இப்போதான் வந்து உட்காரோம்ல நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். போயிடுறாங்க. ஆமாம், நம்ம போய் நான் 2 நாள் தங்குறோமா, நம்மளாம் தானே ஓடி வந்துடுறோம். அதே மாதிரி தான் பாப்பா இது வரைக்கும் இங்கே வந்து ஒரு 2 days கூட தங்குனதில்ல. ஒரு நாள் முன்னாடி வருவாங்க, ஈவினிங்கில் வந்துடுவாங்க, மறுநாள் ஈவினிங் கிளம்பிடுவாங்க. அப்படிதான் ஒரு நைட்டு தான் இங்கே இருப்பா. ம் வர முடியல. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். ஓகே பாய். மேம் பாய் சார்.